தேனி மாவட்டம் வாழையத்துப்பட்டியில் உள்ள டாஸ்மாக் கடையை அப்பகுதி மக்கள் கற்களால் அடித்து நொறுக்கி சூறையாடினர். விக்னேஷ்குமார் என்ற மாணவன் சைக்கிளில் சென்றபோது மது போதையில் வந்த நபர் மோதியதில் பலத்த காயமடைந்தார். இதில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் டாஸ்மாக் கடையில் மது அருந்துவோரால் விபத்துகள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் பல்வேறு இன்னல்களுக்கும் தாங்கள் ஆளாவதாக குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டம் செய்தனர். காவல்துறையினரின் சமாதான முயற்சியை ஏற்காத கிராம மக்கள் டாஸ்மாக் மதுக்கடை மீது கற்களை வீசி தாக்கினர். பொதுமக்களின் இத்தாக்குதலில் கடையில் இருந்த மது பாட்டில்கள் உடைந்து சிதறின. பல பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்க பொம்பளை பிள்ளையா எப்படி ஊருக்குள்ள இருக்கிறது, நடமாடுறது எப்படி, நாளொன்னு எல்லாம் வேலை செய்யறதெல்லாம் எப்படி நாங்க செய்யறது, என்ன செய்யறதுன்னு இப்படி வச்சிருக்கீங்க. இதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது, பல காரணங்கள் வருது. ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுமே பயந்து நடுங்கிட்டு போகுதுங்க. நாங்க எப்படி இதை வச்சு பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு அனுப்புறது? எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியல, எங்களால எதுவுமே செய்ய முடியல. 4 மணி ஆயிடுச்சுன்னா பொம்பளை பிள்ளை நடமாட முடியல. ஒரு ஊசி போடுறதுக்கோ பிள்ளைய டியூஷன் போற பிள்ளைய கூப்பிட போக முடியல. எங்கனால டியூஷன் போன பையன் தான் புக் வாங்கலாம் போன பையன் போயிட்டு வந்தான்ல, வரும்போது அடிச்சு போட்டு போயிட்டாங்க. ஏதோ ஆட்டோவில் விழுந்துட்டேன். ஆட்டோவில் அந்த பையனை மட்டும் தூக்கிட்டு எதுக்கு இந்த பையனை தூக்கிட்டு போனாங்க. அடிச்சு போட்டே எங்களுக்கு முக்கியமா வந்தாங்க.